சோழனுக்கு ஏன் இந்த நிலைமைன்னு நினைக்கிறதா? இல்ல இது அவரா தேடிக்கிட்டது தானே அப்படின்னு நினைக்கிறதான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு வீடியோவோட கடைசியில சொல்றேன். வீடியோவ முழுசா பாருங்க. சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற உண்மைய தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போன காயத்ரி, அதுக்கப்புறம் ரூம்ல இருந்து வெளியில வரவே இல்ல. கதவையும் தொறக்கவே இல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து சோழன வந்து திட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறமும் அவங்க வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அப்பயும் காயத்ரி கதவ தொறக்கவே இல்ல. நெறைய பேர் போய் கதவ தட்டி தட்டி பார்க்குறாங்க, கூப்பிட்டு பார்க்குறாங்க, கால் பண்ணி பார்க்குறாங்க. காயத்ரி வெளியில வரவே இல்ல. இது இப்படியே விட்டா சரியா வராது. கதவ உடைச்சிட வேண்டியதான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கதவ உடைச்சு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தோனே எல்லாருக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னன்னா காயத்ரி மயங்கி போய் கிடக்குறாங்க. அவங்க என்ன டேப்லெட் எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல விஷம் சாப்பிட்டாங்களா? தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டாங்களா? என்னன்னே தெரியாம எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பசங்க 2 பேரும் காயத்ரிய ஆட்டோல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் என்னாச்சு, ஏதாச்சுன்னு செக் பண்ணி சொல்றதுக்குள்ள, அந்த பசங்க 2 பேரும் கோவப்பட்டு சோழன பார்க்க வராங்க. சோழன் அப்பதான் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சோழன்ட்ட எதுவுமே பேசாம நேரா வந்து அடிக்கிறாங்க. சோழன் அந்த நேரம் பார்த்து யாருமே இல்லாத தனியா ஒரு இடத்துல இருக்காரு. "என்னன்னு சொல்லுங்கடா, சொல்லுங்கடான்னு" அவரு கேட்டும் அவங்க எதுவுமே பேசாம போட்டு ரொம்ப அடிக்கிறாங்க. திரும்ப சோழனும் அடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா என்னமோ தெரியல, அன்னைக்கு அவரு அடிக்கவே இல்ல. 2 பேரும் சோழன போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கப்பயே ஒரு பையன் இழுத்து சோழன ரோட்ல போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு வண்டி வர, சோழன் கரெக்ட்டா அந்த வண்டி மேல விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த 2 பசங்களும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. சோழன் ஆக்சிடென்ட் ஆகி ரத்த வெள்ளத்துல அந்த இடத்திலேயே கிடக்குறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்கலாம் சேர்ந்து சோழன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுது. வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சோழன பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சோழன் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கப்ப, பாண்டி மட்டும் உடனே அந்த 2 பசங்கள தேடி போறாங்க. அவனுங்கள சும்மா விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சேர்ந்து கூட வராரு. அந்த பசங்க 2 பேரும் காயத்ரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து டாக்டர் கிட்ட கேட்டா, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அவங்க சாப்பிடாம, தண்ணி குடிக்காம இருந்ததுனால மயங்கியிருக்காங்க. ட்ரிப்ஸ் ஏத்துனா சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, அவசரப்பட்டு அவன போய் அடிச்சுட்டோமே அப்படின்னு கூட அவங்க நினைக்கல. பரவால்ல அவனுக்கு அது தேவதான் அப்படின்னு 2 பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப, கரெக்ட்டா பாண்டியும், பல்லவனும் அவனுங்க 2 பேரையும் தேடி ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க. பாண்டியும், பல்லவனும் அந்த 2 பசங்களையும் போட்டு பயங்கரமா அடிச்சுடுறாங்க. ஹாஸ்பிட்டலே வேடிக்கை பார்க்குது. யார் என்ன பார்த்தாலும் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பயங்கரமா அடிச்சு சண்டை போட்டு அவங்க 2 பேருக்கும் ரொம்ப காயம் இருக்கிற மாரி பண்ணிடுறாங்க. அங்க இருந்தவங்கலாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸ் கரெக்ட்டா வரப்ப இவங்க 2 பேர் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால பாண்டியையும், பல்லவனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச இந்த விஷயம் தெரிஞ்ச சேரன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கதா, இல்ல இவனுங்கள பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதா அப்படின்னு குழம்பி போய் நிக்கிறாரு. அப்புறம் நடேசன் தான், "நீ ஹாஸ்பிட்டல்ல இரு. நான் போலீஸ் ஸ்டேஷன் எப்பவும் போறது தானே, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியையும், பல்லவனையும் பார்க்க நடேசன் வராரு. நேரா வந்து போலீஸ்கிட்ட, "ஏன்யா என்ன ஏதுன்னு விசாரிக்காம பார்த்து உடனே இவங்க 2 பேரும் தான் காரணம்னு பிடிச்சு இழுத்துட்டு வந்துருவீங்களா? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு விசாரிக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. போலீஸ் அதுக்கு திரும்ப, "நாங்க போனப்ப இவங்க தானே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உன் இஷ்டத்துக்குலாம் வந்து இங்க பேச முடியாதுன்னு" திரும்ப நடேசன திட்டுறாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாண்டிட்டயும், பல்லவன்ட்டயும் நடேசன் விசாரிச்சுட்டு, "இதுதான் நடந்துச்சு. அவிங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட்டு அடிச்சிருக்காங்க. வந்து என் மவன ஹாஸ்பிட்டல்ல பாரு எப்படி கிடக்கான்னு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் நீ அரெஸ்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லி கத்தி சண்டை போடுறாரு. போலீஸ் வந்து சோழன வந்து பார்த்துட்டு, அப்ப அவங்க 2 பேர் தான் காரணம்னு அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண போறப்போ, அந்த 2 பசங்களும் இந்த விஷயம் தெரிஞ்சு தலைமறைவாயிர்றாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிருவோம் அப்படின்னு வாக்கு குடுத்துட்டு, பாண்டியையும், பல்லவனையும் ரிலீஸ் பண்ணிர்றாரு. அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் ஏறி முடிச்சதுக்கப்புறம் காயத்ரிய டிஸ்சார்ஜ் பண்ணி மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிர்றாங்க. ஆனா, சோழன் இங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு. பயங்கரமா அடிபட்டு, அவரு டிஸ்சார்ஜ் ஆகவே இன்னும் 2 வாரம் ஆகும் அப்படின்ற மாரியான ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இப்பதான் புதுசா காதலே மலரப்போகுது. ஏன்னா, நிலா தான் ஃபுல்லா சோழன கவனிச்சுக்க போறாங்க. சேரன் வீட்ல இருந்து வழக்கம் போல எல்லா வேலையும் பார்த்துக்க போறாரு. இவங்க 2 பேரும் அந்த பசங்கள தேடி அலைய போறாங்க. அதனால நிலா தான் ஃபுல் டைமா சோழன பார்த்துக்க போறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள இப்போ ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் தொடரப்போது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் நடக்கும். கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.